My dear students, this is Class 12 Maths, Chapter 3, Exercise 3.3 question number 1 பார்க்க போறோம். Solve the cubic equation 2x cube minus x square minus 18x plus 9 equal to 0 if sum of two of its roots vanishes. அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ரெண்டு ரூட்டை கூட்டும்போது நமக்கு ஜீரோ ஆன்சர் கிடைக்குது, வேனிஷ் ஆகிடுது, டிஸப்பியர் ஆகிடுது, அதுதாங்க அர்த்தம். ஓகே, நம்ம ரூட்ஸ் வந்து ஆல்பா பீட்டா காமான்னு எடுத்துக்கலாம். லெட் த ரூட்ஸ் ஆர் ஆல்பா பீட்டா அண்டு காமா. ஓகே, இப்போ நான் ஆல்பாவை அப்படியே வச்சுக்கிறேன். இந்த பீட்டா ப்ளஸ் காமா என்ன ஆகுதுன்னா ஜீரோ வந்துடுது. அதாவது சம் ஆஃப் டூ ஆஃப் இட்ஸ் ரூட்ஸ் வேனிசஸ், அதுக்கான அர்த்தம் இதுதான். இதை நான் விட்டுடுறேன். பீட்டாவும் காமாவும் கூட்டும்போது நீங்கள் அல்லது ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு ஜீரோ போட்டால் கூட ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு ஜீரோ ஆகிடுது. ஓகே ஓகே இதை வந்து நான் ஈக்குவேஷன் ஒன்றுன்னு எடுத்துக்கிறேன். இப்போ நான் சிக்மா ஒன் போயிடுறேன். சிக்மா ஒன் என்ன, மூணு ரூட்ஸோட சம்மேஷன் ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. இப்போ இங்கே வாங்க, ஏ யார் 2, பி யார் -1, சி வந்து -18, டி வந்து 9. ஓகேவா? ஸோ ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா சிக்மா ஒன் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் பி பை ஏ. கரெக்டா? சரி, மைனஸ் போட்டாச்சு. பி யாருங்க -1, ஏ யார் 2. அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 1/2. ஆனால் நம்ம என்ன போட்டிருக்கோம், பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 0 போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ இங்கே வந்து இவங்க ரெண்டு பேருக்கு சேர்த்து ஒரு 0 போட்டுட்டா ஸ்ட்ரெயிட் வே ஆல்பா மட்டும்தான் அங்கே மீறும். ஈக்குவல் டு 1/2. இதை வந்து ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு ரூட்டே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டாக? நமக்கு சிக்மா 2 தேவையில்லை, ஸ்ட்ரெயிட்டாக நான் சிக்மா 3 போயிடுறேன். சிக்மா 3 என்ன, இது மூணுத்துடைய ப்ராடக்ட் ஆல்பா பீட்டா காமா மூணையும் பெருக்கி வர்ற ஆன்சர் ஈக்குவல் டு, பாருங்கள் இங்கே ஆட் நம்பரா, அப்போ இதுவும் ஃபஸ்ட்டே மைனஸ் போட்டுடலாம். அப்போ டி பை ஏ மைனஸ் டி பை ஏ. கரெக்டா? அப்போ -9/2. இங்கே பாருங்கள், டி யார் 9. ஓகேவா? சரி, எனக்கு ஆல்பாவோட ஆன்சர் எனக்கு தெரியும். கரெக்டாக? பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 0வா? அப்போ பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் காமா. புரியுதுங்களா? இதை 3ன்னு எடுத்துக்கலாமா? இது வந்து ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஆல்பாவுக்கு பதிலாக 1/2 போட்டுக்கிறேன், பீட்டாவுக்கு பதிலாக மைனஸ் காமா போட்டுக்கிறேன். இந்த காமாவை நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து நான் ஈக்குவேஷன் நம்பர் 3 யூஸ் பண்ணியிருக்கேன், அதே போல் ஈக்குவேஷன் நம்பர் 2 யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2லேருந்து ஆல்பாவோட வேல்யூ 1/2ன்னு எடுத்துகிட்ருக்கேன். ஈக்குவேஷன் நம்பர் 3லேருந்து பீட்டாவுக்கு பதிலாக மைனஸ் காமான்னு போட்டிருக்கேன். ஓகேவா? சரி, ஈக்குவல் டு என்ன, -9/2. ஓகே, ஃபர்தராக இந்த கீழே இருக்கிற 2 அப்படியே கட் பண்ணிக்கலாமா? மைனஸ்க்கு மைனஸும் கட் பண்ணிக்கலாம். அப்புறமா மீறுறது காமா ஸ்கொயர், காமா இன்ட்டு காமா, காமா ஸ்கொயர் ஈக்குவல் டு 9. அப்போ காமா ஈக்குவல் டு 9க்கு ரூட் எடுத்தால் +or-3. ஓகே, இப்போ பாருங்கள், 3 ரூட்டும் நமக்கு கிடைச்சிடுது. ஓகேவா? தேர்ஃபோர் சொல்யூஷன் செட் எழுதிடலாமா? சொல்யூஷன் செட் எக்ஸ் ஈக்குவல் டு, எனக்கு 3 ஆன்சர் கிடச்சிருக்கு. ஒன்று வந்து 1/2, ஒரு +3, ஒரு -3. இது போல் எனக்கு 3 ஆன்சர் கிடச்சிருக்கு. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.